Hello pasangla, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So wonderful to see you all in today's class. என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கு மேம். All super. அப்படினா ஸ்டார்ஸ் தெரிக்க விடுங்க பார்க்கலாம். I need to see பயங்கரமான ஒரு அட்டகாசம் chat boxல. There you go. Good evening pasangla. Okay, so நீட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ரிப்பீட்டர்ஸா இருக்கலாம், ரீரிப்பீட்டர்ஸா இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் கொடுக்கறவங்களா கூட இருக்கலாம். ஓகே, யாரா இருந்தாலுமே காமனா என்ன பிரச்சனை சொல்றீங்க? மேம் இந்த டயக்ராமை எத்தனை தடவை மேம் பார்க்குறது, ஒரே டயக்ராம் ஒரே புக்கு, ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குது மேம், ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ முக்கியமான ஒரு சாப்டர் நமக்கு வந்து என்னது மேம்? எக்கோ வருதாப்பா? ஓகே, let me see how I can reduce that. Alright, I hope it's audible now. I hope everything is okay. Yeah, so நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஓகே, ஆடியோ வீடியோ குட், சூப்பர் பசங்களா. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே மேம் போர் அடிக்குது மேம், என்ன மேம் இது ஒரே டயக்ராம் அப்படின்னு சொல்லும்பொழுது தென் ஐ தாட் ஓகே, நம்ம நீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்னு எது திருப்பி சொல்லிட்டு இருக்கோம்? ஹியூமன் ஃபிசியாலஜி, கரெக்டா? ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ், எல்லா அனாட்டமி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாடல் வழியாக சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக வந்து அது வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் we have started to operate. ஓகே, ஸோ ஆப்ரேஷனில் நம்ம ஆல்ரெடி லங்ஸ் அண்ட் ஹார்ட் பார்த்தாச்சு, கரெக்டா? ஸோ லங்ஸ் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது லங்ஸ் அண்ட் ஹார்ட்டில் என்ன வரும்? ஆல் த thoracic ஆர்கன்ஸ் எல்லாமே வைட்டல் ஆர்கன்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, ஸோ அப்டாமினல் ரீஜனுக்கு இப்போ வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறது கிட்னி. எஸ், ஹாய் லோகேஷ், அனுஸ்ரீ, அப்சல்யூட்லி. ஓகே, ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரியே ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு ஆப்ரேட் த கிட்னி. கண்டிப்பாக. ஓகே, எஸ், ஃபேண்டாஸ்டிக். ஆல்ரைட், ஸோ இந்த எனர்ஜியோட ஆரம்பிச்சிடலாமா கிட்னியோட ஆப்ரேஷன்னு? ஸோ எஸ் பரத், கண்டிப்பாக ஹியூமன் ஃபிசியாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஐ தாட் இந்த மாதிரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு செஷன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மாசாக வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு, அதுதான் ஃபண்டா. ஓகே, ஸோ கைப்புள்ள வந்து ஆல்ரெடி கத்தியோட கிளம்பிட்டாரு. ஸோ போட்டுடலாமா வெட்ட? கைப்புள்ள எஸ் சொல்லியாச்சுன்னா போட்டுடலாம். யா, ஹாய் வேணி, ஹாய் மோனிகா. நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் மோனிகா, உங்களை மாதிரியே. ஓகே, கண்டிப்பாக. ஹாய் ரியா, ஹலோ ஸ்ரீநாத். ஓகே, ஹாய் சுபஸ்ரீ, கிருத்திகா, ரோஷினி, லோகேஷ். எஸ், ஃபேண்டாஸ்டிக். ஸோ கைப்புள்ள 50 லைக்ஸ் வந்தால் கத்தி வைக்கலாம். ஓகே, ஸோ 50 லைக்ஸ் வரலையாம்பா, என்னது இது? அவன் வந்து டாக்டருக்கு வந்து பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிவிட்டு சார் எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றுங்க, கத்தியை வைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கைப்புள்ள 50 லைக் வரணும் அப்படின்ட்டாரு. ஓகே, நம்ம கேடவரும் வந்து வெயிட் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 50 லைக்ஸ் போட்டுடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் பரத். லைக் போட்டாச்சா? தர்ஷானந்தன், திவ்யாஸ்ரீ, ஃபேண்டாஸ்டிக். எஸ், லைக் ஏறுது. கைப்புள்ள பரவாயில்லையே, நீ 50 சொன்ன, ஆல்ரெடி வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ கத்தி வச்சிடலாமா? எஸ், ஓகே, ஃபேண்டாஸ்டிக். யா, ஓகே. ஸோ பசங்களா, கிட்னி அப்படின்னு சொல்லும்பொழுது வேர் இஸ் இட் ப்ரெசன்ட்? யூ ஆல் நோ சம்வேர் இன் தி அப்டாமினல் கேவிட்டி, கரெக்டாக? ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு சும்மா ஹைலைட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த டாப் 2 ரீஜன்ஸ் இருக்குது இல்லையா, திஸ் இஸ் வாட் வி கால் த thoracic cavity. ஓகே, ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இந்த ரீஜன்ஸ் ஆர் மை அப்டாமினல் கேவிட்டி. ஸோ சம்வேர் இன் தி அப்டாமினல் கேவிட்டி நம்ம கிட்னியை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரெடியா? யா, ஸோ டாக்டர் கைப்புள்ள ஓகே, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லியாச்சு. ஸோ பசங்களா போட்டுடலாமா ஃபஸ்ட்டு வெட்ட? எல்லா கிளாஸுமே ஒரு புது கிளாஸ், எல்லா ஆப்ரேஷனுமே ஒரு புது ஆப்ரேஷன் தான். பதட்டமாக இருக்கா? எனக்கும் பதட்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? போட்டுடலாமா வெட்ட? ஓகே, லெட்ஸ் டூ திஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு கட் த்ரூ மை அப்டாமினல் கேவிட்டி. தேர் இட் இஸ். ஓகே, ஸோ 2 பக்கமுமே கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு வெட்டு, அப்படி ஒரு வெட்டு. ஓகே,
That's it. Okay, so இதுதான் நம்மளோட abdominal cavity. Okay, now abdominal cavityல பார்த்தோம் அப்படின்னா உடனே பார்த்தா கிட்னி வருமா? கண்டிப்பா கிட்னி வராது. ஏன்? ஆல்ரெடி நம்ம ஹார்ட் லங்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது what have I told you, நிறைய கனெக்டிவ் டிஷ்யூஸ், நிறைய மசில்ஸ், ஃபேட், இது எல்லாமே நம்மளோட இன்சைடில் இருக்கிற விசரல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே, ஸோ அதனால we are going to cut through some of these layers also. Okay, so let me cut through the muscle layers. Okay, so in the muscle layers போட போறேன் ஒரு cut. That's it. So we are going underneath. Alright, and நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே we have the arterial intervention, the venous intervention, அதாவது all our arteries, veins எல்லாமே வந்து போற மாதிரியான ஒரு இது இருக்கும் இல்லையா? Everywhere we have channels for this. Okay, so கொஞ்சமா என்னமோ உள்ள தெரியுதா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன? நம்மளோட கிட்னியை ஆர் த ஓவரால் எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டமை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டமை டார்கெட் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த வெயின்ஸ், இந்த ஆர்ட்ரிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் முக்கியமாக இந்த நர்வஸ் சப்ளை, எல்லோ கலரில் தெரிகிற நர்வஸ் சப்ளை, அப்புறம் லிம்ஃபேட்டிக் சப்ளை, இதெல்லாம் வந்து க்ரீனில் தெரிஞ்சதோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆல்ரைட், அண்ட் தென் ஐம் கோயிங் டு ஆல்சோ ரிமூவ் த வீனஸ் அண்ட் த arterial supply. Okay, so there we have. Okay, now innum konjam ulla polama. So I'm going to remove a couple of muscle layers also. Okay, so konjama rib cage theriyudhu. Can you all see pasangla? Yes. ஓகே, கிட்னியை கண்ணில் காட்டுங்க மேம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறது எனக்கு தெரியுது. பட் தென் வந்து கிட்னியை இப்போ ஒன் பை ஒன்னாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஓகேயா? ரைட், ஸோ நவ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ தட் we can have a clear cut vision of the kidney. Alright, yes, Charulata, Veni, Lokesh, Amaravati. ஓகே, ஆல் மை ஃபியூச்சர் டாக்டர்ஸ், இப்படி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து உள்ளே போய் வில் பி சீயிங் அவர் பியூட்டிஃபுல் ஆர்கன்ஸ் தேர். ஆல்ரைட், ஆனால் தயவுசெய்து நாளை பின்ன கேடவரை பார்த்துட்டு என்ன மேம் காமிச்ச ரெட்டு, பிங்க்கு, எல்லோ எதையுமே காணும் அப்படின்னு தேடாதீங்க. அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா? பட் இதை நீங்கள் ஒரு லைவ் மாடலில், ஒரு டயக்ராமில் பார்த்துட்டு லைவாக பார்க்குறதுக்கும், ஒரு மாடலில் பார்த்துட்டு நீங்கள் அதை லைவாக பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்லையா? எஸ், absolutely. ஸோ நான் இங்கே வந்து ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் சம் ஆஃப் த மஸ்குலர் layers. All right, okay, now நமக்கு தேவை இல்லாத ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். All right, and we are also going to remove the skin. Okay, so skin-ஐயும் remove பண்ணியாச்சு. Now what do we have here பசங்களா? Can you all see this particular muscular layer? நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஆரஞ்ச் கலரில். ஐ ஆல் ஏபிள் டு see this diaphragm அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ diaphragm, ரிமெம்பர், நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு கீழே இருக்கிற ஒரு மஸ்குலர் டோம் ஷேப்ட் ஒரு மஸ்குலர் லேயர். கரெக்டாக, ஒரு டோம் ஷேப்ட் மஸ்குலர் லேயர், இல்லையா? ஸோ இந்த ஒரு லேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு பி த டிஃப்ரென்ஸ், இஸ் கோயிங் டு பி த கனெக்ஷன். அதாவது ஒரு பிரிட்ஜ் மாதிரி, இந்த பக்கம் மேலே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், கீழே பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு பி யுவர் abdominal cavity. abdominal cavityல we going to have all our different intestine, our kidneys, our stomach, இது எல்லாமே வந்து நம்மளோட abdominal cavityல இருக்க போகுது. கிளியரா everybody? Yes. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா further I'm going to remove this muscular layer also. Okay, now here we have the digestive system. கரெக்டா? ஸோ இந்த digestive system சுற்றி we do have a peritoneum அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர். ரிமெம்பர், ஒவ்வொரு ஆர்கனை சுற்றியும், ஒவ்வொரு சிஸ்டமை சுற்றியும் we have a certain covering, இல்லையா? புதுசாக வாங்கின சோஃபாக்கு எப்படி ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்து கவர் சுற்றி வச்சுருப்பாங்களோ, ஒவ்வொரு ஆர்கனை சுற்றியுமே வந்து we have that protection. ஓகே, ஸோ இந்த ப்ரொடெக்ஷன்லாம் தாண்டி when we go inside, there we have our digestive system. என்ன மேம் கிட்னியை கண்ணில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு லிவர்ஸ், இன்டெஸ்டைன்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னால், behind the digestive system we have our urogenital system or our kidneys, ureters எல்லாமே is present behind the digestive system. Okay,
Is that all right, pasangla? So I'm just going to remove the digestive system as well. So liver ku pinnadi right there I have our excretory system or my entire urogenital system. Is that clear? So I have my kidneys, my ureter, correct, moving to my urinary bladder. Now ungalku kaamikiren, okay, where the urinary bladder is present and it exits through the urethra. In the males it goes through the penis and excretes outside. In females urethra relatively shorter ah irukum. Na aduvum vandu urethra discuss பண்ணும்போது I will show you exactly how it's different in the male and the female. Is that okay? Is that okay, pasangla? Fantastic. Throw some stars there. Okay, கண்ணில் காமிச்சாச்சு. டாக்டர் கைப்புள்ள என்ன சொல்கிறீங்க? கிட்னி பார்க்க எப்படி இருக்குது? அதாவது நம்ம கைப்புள்ளைக்கெலாம் வந்து இப்போ நம்ம வந்து ஐயோ ஃபோனை கீழே போட்டோம், ஐயோ இதை கீழே போட்டோம் அப்படின்னா நமக்குலாம் நெஞ்சு வலிக்கும். அவருக்கு மட்டும் கிட்னி வலிக்கும். ஏன்னா கிட்னியை வச்சு தான் எல்லாத்தையும் வாங்கியிருக்காருங்கிறதுனால கிட்னி வலிக்கும் அவருக்கு எதை பார்த்தாலும். இல்லையா கைப்புள்ள? கிட்னி வலிக்குதா? இப்போ கிட்னியை தான் வெட்ட போகிறோம். ஆல் ரைட், now right in front of the kidney we have the pancreas that are present. ஒரு endocrine organ இல்லையா? So pancreas வந்து it's going to be present right in front of the kidney. So நம்ம வந்து we will remove the pancreas also, but pancreas remove பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்னிக்கு மேலே are you all able to see this பசங்களா? oops, yeah. So here ஒரு குட்டி ட்ரையாங்குலர் ஆர்கன், ஒரு கிட்னிக்கு மேலேயும் இருக்கிற ஒரு குட்டி ட்ரையாங்குலர் ஆர்கன் என்னது? திஸ் இஸ் அவர் அட்ரீனல் கிளாண்ட். அகெயின் ரொம்ப முக்கியமான ஒரு எண்டோக்ரைன் ஆர்கன் இல்லையா? ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ரீஷன் ஆஃப் வேரியஸ் ஹார்மோன்ஸ் லைக் த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ், தி ஆண்ட்ரோஜன்ஸ் இல்லை, அதெல்லாமே வந்து ஆர் த செக்ஸ் கார்டிகாய்ட்ஸ், இது எல்லாமே வந்து செக்ரீட் பண்ணுறது வந்து இஸ் our adrenal gland. Okay, so remember adrenal gland நம்ம endocrine systemல படிக்கும்போது I said 3 layers இருக்கு adrenal gland குள்ள, right? So அந்த organ தான் is present right on top of the kidney. Okay, so நான் இந்த organsயும் remove பண்ண போறேன் and there we have நம்மளோட beautiful excretory system. Okay, and excretory systemல beautifully we are going to see the kidneys. All right, right, okay, yes Bharat, kandipa cortex will secrete a few, medulla will secrete a few, right? So all the adrenaline, noradrenaline, all the corticoids, mineralocorticoids ellame is going to come from there. Yes, absolutely fantastic Aarti. Yes, catecholamines, fantastic. இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் பசங்களா. ஸோ அதனால be proud of yourself for where you are today. Okay, now if you see பசங்களா, இந்த ஒரு கிட்னிஸை சுற்றி நம்ம லாஸ்ட் ஒரு 2 ribs இருக்கு இல்லையா, floating ribs is also present around this region. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ, அதாவது நம்ம கொடை பிடிக்கும் போது ஒரு நாய் பூனை எலி எல்லாம் நம்மளை சுற்றி வந்து ஷெல்டரை வாங்கிக்கிட்டா அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி லங்ஸையும் ஹார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த rib cage also ஒரு லெவலுக்கு is going to provide protection for the kidneys. Okay, now moving into how exactly this system is placed right there. So if you see here pasangla, this is my left side of the kidney. Okay, this is the left kidney, this is the right kidney. Okay, now if you see right side of the kidney konjam level வந்து கம்மியா இருக்கு இல்லையா, because it has to accommodate the liver. அதனால அதோட position வந்து கொஞ்சம் right sideல is dipped down compared to the left side. Are you all able to see left side கொஞ்சம் ஒரு 2 inch மேல இருக்கிற மாதிரி இருக்கு? Correct? Absolutely. Yes pasangla, very very good. Very very good. Okay, so in the kidneys oda structure la paathom appadina, can you all see inga irukra oru kutti notch? Okay, there is a fat body over there kandipa. Okay, but fat body e taandi can you all see there is a kutti notch that is called a xylem. So in the xylem la irundhu dhaan, as you are able to see, in the oru renal pelvis, the ureter ellame is going to come out of the kidney. Is that okay? So இந்த இடத்துல kidney open பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி I am just going to show you a small bit of the venous and the arterial supply. Okay, so if you see here நம்மளோட
ஹார்ட்லேருந்து வந்த சப்ளைஸை நம்ம வந்து அட்டாச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா right here, okay, we have a small artery coming here entering the kidney. Are you all able to see pasangla? Yes. So this is nothing but the renal artery. In the renal artery da further divide agi arterioles form panni, okay, afferent arteriola, it is going to enter into the kidney and form the glomerulus. ஞாபகம் இருக்கா? Afferent and efferent arteriole. So all that is nothing but a branch of this particular renal artery. Okay, இதெல்லாம் சேர்ந்து is now going to form a vein, which is nothing but the renal vein. Okay, so renal artery, renal vein, and in the renal pelvis வழியா ureterக்கு போறதுக்கும் எல்லா entry exit எல்லாருமே வந்து யாரை தாண்டி போகணும்? இந்த xylem தாண்டி தான் போகணும். Is that clear, everybody? Yeah, so in the renal artery and the renal vein சேர்ந்து they will merge and they come from, so renal artery எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டா it comes from the aorta. Okay, aortaவோட thoracic aortaவோட ஒரு branch தான் இந்த renal artery. அதே மாதிரி இந்த renal vein வந்து பாத்தீங்கன்னா again it will accumulate and go into the inferior vena cava. So நம்ம heart operation பண்ணப்போ நான் காமிச்சேன் இல்லையா, எங்க வந்து நம்ம superior vena cava எங்க inferior vena cava எல்லாம் வந்து aortaல வந்து நம்மளோட auricleல வந்து join ஆகுது அப்படின்னு, correct? So aorta வந்து is going to bring our renal artery. Is that clear? Yeah, so okay, blood supply புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஓகே, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியாச்சு மேம், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்கும் போடலாம் வெட்டு. லெட்ஸ் கோ இன் டு த கிட்னிஸ். தட்ஸ் இட். ஸோ கிட்னியோட ஸ்ட்ரக்சர் ரிலேட்டிவ்லி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் பசங்களா. ஓகே, எதுவுமே குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, இஃப் யூ see here on the outside, okay, on the outside you can find this particular dark ஆன ஒரு layer, கரெக்டா, which is nothing but the renal cortex. ஸோ ஒவ்வொரு ஆர்கன்லையும் அவுட் சைடில் கார்டெக்ஸ், இன்சைடில் மெடியூலாங்கிற ரீஜன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அவுட் சைட் ரீஜன் தான் இஸ் த கார்டெக்ஸ். இன்சைடில் ஆல் தீஸ் இன்டர்னல் ரொட்டேட் ஆயிடுச்சு. ஓகே, யா. ஸோ ஆல் தீஸ் இன்டர்னல்லி அந்த கார்டெக்ஸ்க்கு கீழே நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ தட் வில் கம் அண்டர் த மெடியூலா. Clear? So the cortex and medulla ரெண்டும் சேர்ந்து தான் forms our renal body. Okay, so renal body மட்டும் இல்லாம also now இந்த இது சுற்றி ஒரு wrapping paper இருக்கணுமே, யாருமே கேட்கவே இல்லை. கண்டிப்பாக wrapping paper இருக்கு. ஓகே, நான் வெட்டு போடுறதுக்கு முன்னாடி அதை காமிக்கல. But yes, we have a fibrous capsule around the kidney, okay, which எல்லா ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் கிட்னியை சுற்றியும் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி, ஒரு ஷாக் அப்சர்பிங் நேச்சருக்காக வேண்டி we have a certain capsule that is surrounding the kidney. Clear? Right. So ulla paathachu, ulla paatha we have the cortex and the medulla. Okay, now in this region if you see pasangla further down, okay, are you all able to see in the சின்ன சின்ன, அதாவது எப்படி பிளான்ட்ல வந்து லாஸ்ட்ல பட்ல வந்து ஒரு ஸ்டெம்ல அப்படியே ஃப்ளவர் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. Now in animal physiology, in the kidney when we see இந்த குட்டி குட்டி ending structuresல what you can see, the red parts, okay, இங்க whatever you can see, this is nothing but a renal pyramid. Okay, உங்க NCERT textbook இருந்ததுன்னா டெஃபினட்டா open up to your kidneyங்கிற diagram. Okay, so kidneyயோட internal structure பார்த்தோம் அப்படின்னா we have structures called the medullary pyramid. இல்லையா? So இப்போ இந்த medullary pyramid என்ன அப்படின்னா பசங்களா, ஒவ்வொரு நெஃப்ரான்ஸும் நமக்கு வந்து இந்த ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன், ஃபில்ட்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணி நமக்கு எண்டிங்கில் கலெக்டிங் டக்டில் போய் நம்ம யூரின் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணுது இல்லையா. நான் அந்த கலெக்டிங் டக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து is going to form this particular medullary pyramid. Is that clear? Is that clear? Yes, Srinath, kandipa outside le we have the cortex, inside le we have the medulla. So in the ஒரு medullary pyramid or the renal pyramid வந்து பாத்தீங்கன்னா is on the inside இல்லையா. Now in the inside structures are nothing but நம்மளோட deposit பண்ண urine is going to pick up and bring it through this duct. Okay, so நிறைய collecting duct சேர்ந்தது தான் வந்து இந்த medullary pyramid. Is that clear?
everybody? Now for a fact நீங்க கேட்கலாம் என்ன மேம் நெஃப்ரான்ஸே கண்ணுக்கு தெரியல அதுதானே ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா. Now if we look at the nephrons, they are such microscopic structures. ஏன்னா ஒவ்வொரு கிட்னிலையும் வந்து கிட்டத்தட்ட 1 or 2 million nephrons வந்து are present. Okay, so அத்தனை நெஃப்ரான்ஸ் சேர்ந்து தான் வந்து இஸ் மேக்கிங் அப் அவர் என்டையர் கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா ஆஃப் த கிட்னி அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே, ஸோ அதனால அது நம்ம வந்து ஒரு டிசெக்ஷன் ப்ராசஸில் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகே, ஈவன் ஒரு லைவான கிட்னி எடுத்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஷ்யூஸ் எடுத்து அதை நம்ம ஸ்டெயின் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு இந்த நெஃப்ரான்ஸோடைய கிளியர் கட் ஸ்ட்ரக்சர் தெரியும். ஓகே, பட் நெவர்தலெஸ் நான் ஆல்ரெடி டயக்ராம் சீரீஸில் உங்களுக்கு நெஃப்ரான்ஸோடைய ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்கேன். பட் நெஃப்ரான்ஸ் ஃபுல்லாக இல்லாட்டியும் அந்த ரீனல் கார்பஸில் இருக்கு இல்லையா, த க்ளோமெருலஸ் அண்ட் த போமென்ஸ் கேப்சூல், அதை வந்து நான் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே, எண்டில் வந்து நான் அதை காமிக்கிறேன். ஓகே, இஸ் தட் ஆல் ரைட்? Okay, so adanaala let's go back to the structure of the kidney. Now here renal pyramids enna pannudhu, like I said, collecting tubules ellame சேர்ந்து form பண்ற ஒரு structure தான் இந்த medullary pyramid. Now this is going to deposit into the minor calyces. Okay, so minor calyx அப்படினு சொல்லும்போது so minor calyx அப்படினு சொல்லும்போது it is nothing but in the internal region. Okay, so as you can see here நான் isolate பண்ணி காமிச்சேன்னா இந்த பக்கத்துல outsideல இருக்கிற regions தான் is my minor calyx. Okay, and உள்ள further down I have the major calyces. Is that okay? Alright, now in the fat body நான் கொஞ்சம் remove பண்றேன் so that you will all be able to see inside. Now in the structure inside is my major calyces. So medullary pyramids எல்லாமே நிறைய மைனர் கேலிசஸ்ல இந்த யூரினை வந்து டெபாசிட் பண்ணி அது ஃபர்தராக ஒரு 2-3 மேஜர் கேலிக்ஸா இஸ் கோயிங் டு போர் இன் டு த ரீனல் pelvis. Is that clear? Now in the renal pelvis வந்து are you all able to see the opening of the kidney? So அது வழியாக is going to exit out as the ureter. Is it clear பசங்களா? Is it clear? Yes, Veni, Srinath, Akshaya, Srividya, fantastic. All right, so structure of the kidney, anatomy of the kidney பார்த்தோம் அப்படின்னா first of all we have a renal capsule around the kidney. Now kidney குள்ள 2 distinctive layers இருக்கு, the cortex and the medulla. Now cortex and medulla சேர்ந்து நிறைய different components வந்து it was going to hold. Okay, so cortexல வந்து we going to have the nephrons. So nephrons எல்லாமே வந்து நம்மளோட process of filtration, ultrafiltration, tubular secretion எல்லாம் முடிச்சு finally is going to produce the urine. Okay, இந்த urine அப்படிங்கிறது collecting duct வழியாக எங்க போகும் அப்படின்னா நிறைய collecting ducts சேர்ந்து they form a pyramid. Okay, a medullary pyramid. Now இந்த medullary pyramid வந்து further is going to pour it into the minor calyces. Okay, or the minor calyx, and that is going to pour it into the major calyx. So நீங்க டெக்ஸ்ட் புக்ல படிச்சிருப்பீங்க protrusions into the pelvis அப்படினு. So I will able to see கிட்டத்தட்ட பைப்லைன் மாதிரி pelvisல வந்து கொட்ற projections தான் நம்மளோட இந்த calyx. Okay, and also you would have seen that நம்மளோட இந்த medullary pyramid க்கு நடுவுல வந்து we have columns of tissue. So are you all able to see that in the medulla க்கு நடுவுல, okay, நடுவுல are you all able to see these columns of tissue? Yeah, and these are nothing but the renal columns. Okay, அதுக்கு பேர் என்ன, columns of Bertini அப்படினு சொல்லுவோம், கரெக்ட்டா? Right, everybody, these are the renal columns. Okay, so in the renal columns தாண்டி இந்த medullary pyramids எல்லாமே when they drop the deposits into the calyx வந்து is going to codify where? Into the renal pelvis. Clear everyone? So renal pelvis லிருந்து further it is going to descend down as my ureter.
Is that clear? So the morphology is, I mean the anatomy, morphology is more or less the same in both the kidneys. Of course, yeah, rendu kidneyume சேர்ந்து தான் ஒரே வேலையை பாக்குது. So கண்டிப்பா அதோட anatomical structure inside, okay, all the morphological parts எல்லாமே is going to be the same. Okay, அதனால ஒரே ஒரு கிட்னியை தான் வந்து திறந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. So எப்படி ஒரு கிட்னி இன்னொரு கிட்னியை விட வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பொசிஷன்ல மட்டும் தான். So right kidney வந்து கொஞ்சம் லோவா இருக்கு because liver வந்து அது கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சரிப்பா நான் ஒரு சீட்டு கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது இடம் விட்டுருச்சு. Okay, that is fantastic. All right, now moving down pasangla, what are we seeing here? Now kidneys கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண எல்லா யூரினையும் நம்ம எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம், நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ லைக் பேர்ட்ஸ் ஆர் லைக் அதர் அனிமல்ஸ் நம்மளால் எவ்ரி நவ் அண்ட் தென் அதை டைரெக்டாக நம்மளால் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது. we have to store it for the right time. Okay, ஸோ என்ன எங்கே போய் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா, are you all able to see this? There is a pouch like structure, the urinary bladder. Clear everybody? So urinary bladder oda right side உங்களுக்கு திருப்பி காமிச்சிருக்கேன். I've just rotated the image. Okay, so as you are able to see here, in the urinary bladder la தான் என்னுடைய ureters வந்து is going to come and pour all the contents into the bladder. Yes, that's fantastic Charulata, very good. Now இந்த bladderக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா, do you all want to see inside? எஸ், உள்ள வெட்டி பார்த்துக்கலாமா பிளாடருக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு? Are you all excited? Well, I really am. எனக்கும் பார்க்கணும் பிளாடருக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ பிளாடரை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா that's it. So as you all can see here, okay, இப்படி காமிக்கிறேன். as you all can see here, ரெண்டு டைனி ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு ட்ரைகோன் ஆஃப் த பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு டாப் எட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு. are you able to see? ஸோ இந்த ஒரு ஹோல் வழியாக தான் வந்து நம்ம யூரேட்டர்ஸ் வந்து யூரினரி பிளாடருக்குள்ள டெபாசிட் பண்ண போகுது. ஓகே, கிளியர்? ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வழியாக நம்ம கிட்னி உயிரை கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண எல்லா யூரினையும் நம்ம யூரினரி பிளாடரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, நான் யூரினரி பிளாடரோட நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டிஷ்யூஸ் எல்லாமே உள்ளே இருக்கிற கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, ஏன்னா இஃப் லெட்ஸ் சே வெரி லெஸ் யூரின் இஸ் தேர், அப்போது டிஷ்யூஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகி இட் வில் பி அ ஸ்மாலர் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதே வந்து when there is a lot of urine accommodated, அந்த அளவுக்கு நம்மளோட பிளாடரோட டிஷ்யூஸ் வந்து is going to expand and it will enlarge. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்க்கு மேலே ஃபில் ஆயாச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அது நம்ம பிரெயினுக்கு வந்து இட் வில் சென்ட் அ மெசேஜ். ஓகே, சரிப்பா ஃபில் ஆயாச்சு அப்படின்னு சொன்னோன்னே தென் வி கெட் த அர்ஜ், ஓகே வி நீட் டு யூஸ் த பாத்ரூம் அப்படிங்கிற ஒரு அர்ஜ் நமக்கு வரும். ஓகே, ஸோ தென் ஃபாலோவிங் விச் வென் த ஸ்பிங்க்டர்ஸ் வில் ரிலாக்ஸ் தேர் இஸ் அ மிக்சுரேஷன் ஆர் வாட் வி கால் யூரினேஷன். இஸ் தட் ஓகே? ஸோ ரெண்டு ஸ்பிங்க்டர்ஸ் இருக்கு பசங்களா இந்த கேஸ் ஆஃப் மேல் urinary system. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர், இன்டர்னல் ஸ்பிங்க்டர் அப்படின்னு ரெண்டு ஸ்பிங்க்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்பிங்க்டர்ஸுமே ரிலாக்ஸ் ஆனால் தான் நாட் ஜஸ்ட் த மேல், ஃபீமேல் ஆல்சோ வி ஹேவ் த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்பிங்க்டர். ஸோ இதில் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் மட்டும்தான் நம்ம எக்ஸ்டர்னலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாலண்டரியான ஒரு ஸ்பிங்க்டர். இஸ் தட் கிளியர்? வில் யூ ரிமெம்பர் தட்? ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டரை தான் வந்து we can control as to நம்ம எப்போ ரிலாக்ஸ் பண்ணணும் எப்போ கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. internal sphincter வரைக்கும் it is completely involuntary. Okay, is that clear? So now all the way நம்ம வந்து kidneysல இருந்து நம்ம வந்து urine எடுத்து we have already stored in the urinary bladder அப்படின்னு சொன்னா bladderல இருந்து now where it has to go, கண்டிப்பா urethra வழியா it is going to be excreted to the outside. கரெக்டா? Now in the case of females, நான் இதுக்கு அப்புறமா female மாடலும் உங்களுக்கு காமிக்கிறேன். Okay, but in the case of males வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச் ஆஃப் யூரித்ரா வழியா இட் இஸ் நாட் எக்ஸ்க்ரீட்டட். ஓகே, ஸோ இந்த மேல்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஓகே இஃப் ஐ ஷோ யூ ஆன் திஸ் சைட், இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் நத்திங் பட் த ப்ராஸ்டேட் ஆர் த ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஓகே, நான் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை சுற்றி கண்டிப்பாக லிகமெண்ட்ஸ் ஆர் தேர் டு சப்போர்ட் இட். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் a little bit of these structures. ஓகே, ஸோ இங்கே வந்து இஃப் ஐ ஓப்பன் அப் த ப்ராஸ்டேட், ஓகே
prostate cut panna, are you all able to see here? There is the prostatic urethra. So directa enoda urinary bladder lirundu urethra will get connected, and the first part of the urethra from the bladder is going to connect enga prostate gland ku ulla irukku. So that is why it's called the prostatic urethra. Is that clear? Is that clear pasangla everybody? So இந்த ஒரு prostatic urethra la ஒரு குட்டி part வந்து attach ஆகுது. Can you all see ஒரு சின்ன ஒரு duct which is nothing but the ejaculatory duct. Remember, testis la irundhu spermatogenesis எல்லாம் முடிச்சிட்டு என்னோட sperms வந்து all the way through my vas deferens seminal vesicle ஓட duct ஓட join ஆகி ஒரு common duct called the called the ejaculatory duct. இல்லையா? ejaculatory duct, seminiferous vesicles, seminal vesicles, seminiferous endre. So seminal vesicles lirundu we have a common duct which is the ejaculatory duct. So in the ejaculatory duct vandu will join to my prostatic urethra. So from here on urine and sperms rendukume is going to be a common passage. Is that clear everybody? So inga irukkiradhu dhaan is my prostatic urethra. Clear everyone? Now inga irundhu if I come further down, okay, I'm going to hide a little bit of these structures. Actually inga vandu pathingana clear you will be able to see the testis also, but na the male reproductive system solli kodukumbodhu innu nalla detail la I will be teaching you all. Okay, there. So when I remove all of these structures, can you all see a clear cut image pasangla? All the way என்னோட இந்த prostatic urethra lirundu, okay, ஒரு சின்ன ஒரு portion called the membranous urethra is there. Okay, so all the way prostatic urethra, membranous urethra, and all along the penis the urethra vandu continue agum, which is called the penile urethra or the spongy urethra. Is that clear? So penile urethra or spongy urethra variyaga if I rotate this, okay, posteriorly, are you all able to see a small orifice? Okay, it's called a fossa or an orifice or an opening of the urethra. Clear everybody? So when I look at the entire structure here, right side mattum dhaan na ungalku kaamichiruken. So inga kidneys la irundhu, okay, all through the kidney la irundhu enoda nephrons ellarume vandu kashtapatta urine ellam produce panni duct ellam kuduthu medullary pyramid valiya calyces kulla vilundu adula irundhu renal pelvis ku vandu pelvis la irundhu this long duct called the ureters valiya inda urine vandu will be deposited into the urinary bladder. Okay, I have highlighted here in green. So urinary bladder kulla and rendu pores irundhu pathingala. So the rendu orifice valiya my urine will be deposited to the urinary bladder. Now from the urinary bladder, if you see, okay, I have a prostatic urethra, membranous urethra, okay, the small structure between prostatic and penile ku nadula we have a small membranous urethra, and then I have the penile urethra or the spongy urethra there. Okay, and இது எல்லாமே லாஸ்டா ஒரு urethral orifice வழியா will be excreted to the outside. Understood? And you also saw that prostate la vandu I have a common duct enoda vas deferens and the duct from seminal vesicle oda serundu I have an ejaculatory duct. In the ejaculatory duct will come and attach to the prostate urethra, and anga irundu enoda transport of the sperms as well as the urine happens in a common duct. Is that clear everybody? Ma'am, one doubt in the bladder, why that holes are very small? Veni ena vandu ஒரு சின்ன ஓப்பனிங் இருந்தாலே போருமே, நம்ம வந்து பீரியாடிக்காக சென்ட் பண்ணி அனுப்பிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் ஸ்லோவாக தான் ஃபில் ஆகும். நினச்சிப்பாங்க ஒரே நேரத்தில் 1 லிட்டர் யூரின் வந்து பிளாடரில் வந்து ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா பிளாடர் பாவம் இல்லை,
ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமான ஹோல்ஸ். ஓகே, சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து the urine will get filled. ஒரு நேரத்தில் once it is filled to up to a certain extent நம்ம brain வந்து will give us a signal, okay it's time to urinate அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா the external sphincter தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். internal sphincter வந்து can it is involuntary. So when it is time for urination, internal sphincter will automatically open. External sphincterயும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா micturition or urination will happen. Clear everybody? Everyone? Yes? So now when we look at a female system, okay, when we look at a female system, okay, அதோட urinogenital tract நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், now this is how it will look. அதே மாதிரி this is my right kidney. நான் ரைட் கிட்னியை ஓப்பன் பண்ணல பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். நான் மேல்ஸ்லேயும் வந்து சம்திங் அப் த பிளாடர், இங்கே வந்து ஒரு குட்டி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, சம்திங் கோயிங் அப் த பிளாடர். ஸோ இது என்ன அப்படின்னு யாருமே என்ன கேட்கலையே, பரவாயில்ல யாரும் கேட்காட்டி நானே சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு லிகமெண்ட் தான் வந்து இஸ் கோயிங் டு அட்டாச். இட்ஸ் கால்ட் அன் அம்பிளிக்கல் லிகமெண்ட். இது நம்ம வந்து நம்மளோட பெல்லி பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து இட்ஸ் கோயிங் டு அட்டாச் டு அவர் யூரினரி பிளாடர். ஓகே, ஸோ பிரிட்டி மச் எல்லா இடத்துலையுமே we have this connections. ஓகே, வேறு வேறு வால்ஸ் ஆஃப் த பெல்விஸ், நம்மளோட பெல்லி பட்டன்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து ஒரு ஒரு லிகமெண்ட் வச்சு தான் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு. ஓகே, is that all right? Okay, Srinath, you were asking for a long time. Nada பார்க்கலையா? ஓகே, மேபி நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கட் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஸோ அதனால மிஸ் பண்ணியிருப்பேன். யா, நோ இஷ்யூஸ். நான் கம்மிங் பேக் ஹியர், என்னோட ரைட் கிட்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே are going to be the same. அதே மாதிரி கிட்னி இஸ் கோயிங் டு ஓப்பன் இன் டு த யூரேட்டர்ஸ். ஓகே, ரெண்டு பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து யூரேட்டர்ஸ் வில் கம். அண்ட் இங்கே யூரினரி பிளாடர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் பிலோ த யூட்ரஸ் ஆர் த மயோமெட்ரியம். Okay, so here of course uterus we have 3 layers, but here I've only shown you the myometrium. Just below the uterine cavity I have the urinary bladder. Is that clear? Everybody? Clear everybody? Alright, so if you see here uterus ku கீழே தான் urinary bladder இருக்கு. So this explains why pregnant women க்கு ரொம்ப frequently they need to urinate. ஏன்னா அவங்களோட யூட்ரஸ்ல வந்து already the baby is there. So அந்த வெயிட்னால அந்த pressure வந்து கம்ப்ளீட்டா bladder மேலே இருக்கும் பொழுது pregnant women க்கு they tend to urinate very frequently because அந்த pressure வந்து is there on the urinary bladder. Okay, so signal வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து brainலேருந்து will be sent to say that okay it's time to urinate அப்படிங்கிற signal வந்து is very quickly sent. Clear? Alright, so எல்லாமே structures வந்து அதே தான் பசங்களா, but then when you come to the urethra, it is a single stretch of a female urethra. Okay, so male urethra la irunda madri 3 different portions, female urethra la kadayadu. Okay, so male la vandu since they have a common duct, both sperm and urine transport ku common duct irukkradunala through the prostate, prostatic urethra or a membranous urethra, and through the penis or penile urethra or a spongy urethra valiya it is excreted out to the outside. Okay, whereas in a female vandu pathinga appadina is very simple, urinary bladder la irundhu a single stretch of urethra is there. So if I put it over, as you can see here, there is a external orifice of a female urethra. Okay, and in the orifice valiya it will be directly excreted. Is that clear pasangla? Everybody? Yes? Okay, so excretory system பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் லாஸ்ட்ல I will show you the corpuscle அப்படின்னு சொன்னேன்னா renal corpuscle, அதாவது நம்ம glomerulus and நம்ம Bowman's capsule ஃபார்ம் பண்ற corpuscle நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை காமிக்க போகிறேன் பசங்களா. let me show you that model. Right, so over here okay we have the renal corpuscle. இதுக்கப்புறமா நான் கிட்னியோட internal structure, okay, not just the nephron but internally வந்து remember நம்ம வந்து like different layers இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து I will show you in another இது. But yes, just to show you a microscopic இது, can you all see here, this is my entry. ஓகே, இதுதான் வந்து என்னுடைய malphigian corpuscle or my renal corpuscle. இதில் உள்ள வர்றது யாரு is my
afferent arteriole. Okay, so இங்கேந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க பிக்சர்ல. This is my afferent arteriole வழியா who is going to come in, என்னோட blood will come in. Insideல I have the glomerulus. Okay, so ஒரு mesh வந்து will be formed inside பசங்களா. So இங்க வந்து டைரக்டா podocytes தான் காமிச்சிருக்காங்க. But if you see the glomerulary capillary vessel இன்னும் further divide ஆகி I will able to see ஒரு irregular structure. So அங்க போய் ஒரு mesh வந்து is going to be formed. Okay, so இந்த mesh வழியா நம்மளோட blood எல்லாத்தையும் filter பண்ணி இந்த podocytes வழியாக next level of filter பண்ணி இங்க இருக்கிற என்னோடைய next basement of என்னோடைய proximal convoluted tubuleக்கு நான் அனுப்பிடுவேன். Is that clear பசங்களா? Everybody, so இந்த ஒரு proximal convoluted tubule க்கு connect ஆகிறதுக்கு முன்னாடி I all able to see இந்த podocyte வந்து உள் layer, இந்த பக்கம் இருக்கிறது வெளி layer. Okay, so இது ரெண்டுமே is forming a double walled cup like structure. This is nothing but my Bowman's capsule. So இந்த Bowman's capsule க்கு உள்ள I have my glomerulus. Okay, in the glomerulus and my Bowman's capsule together, the entire structure what do I call? The renal corpuscle. Is that clear? Yes. Anand கண்டிப்பா brain and skull operate பண்ணிடுறேன் next episodeல, கவலையே வேண்டாம். ஓகே, ஸோ இன்னைக்கு எபிசோட் கிட்னி அதை நம்ம ஒழுங்காக கவனிப்போம். ஸோ அதனால glomerulus and இது சேர்ந்தது தான் is going to be my renal corpuscle. Is that okay? Everybody, now இந்த இடத்துல if you all are able to see பசங்களா is the distal convoluted tubule. மேம் எப்படி Bowman's capsule இங்கே இருந்தது, PCT அங்கே இருந்தது, எப்படி DCT இங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் it is a highly convoluted structure இல்லையா. ஸோ திருக்கி வைக்கும்பொழுது that is how the DCT will come in contact. Now if you see here, இந்த DCT is coming contact with என்னுடைய afferent arteriole. Okay, and இந்த இடத்துல I have a small ஒரசல். ஓகே, இந்த ஒரசல்ல ஒரு சில செல்ஸ் வந்து பயங்கர சென்சிட்டிவ் ஆகி it forms my juxtaglomerular cells. So juxtaglomerular cells என்ன பண்ணும்? It will be secreting renin இல்லையா? Remember, so renin வந்து is nothing but இந்த renin angiotensin complex. Are you all able to remember? So அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ற இந்த காம்போனன்ட், ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் renin ரிலீஸ் பண்றது இந்த juxtaglomerulary cells. Okay, yes Srinath, DCT na distal convoluted tubule தான். Okay, so PCT இந்த பக்கம் இருக்கு, DCT இந்த பக்கம் இருக்கே அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம். It's just that அந்த மாதிரி convolutionsல வந்து the DCT எப்போ ஆர்டரியோலோட கான்டாக்ட்ல வருதோ it will form certain sensitive cells called the juxtaglomerulary cells. Okay, yes, absolutely Hari, that's what forms the juxtaglomerulary apparatus. Good. Okay, very nice. So இதுதான் structure of your corpuscle பசங்களா. Is that clear? So renal corpuscle பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள்லாம் வந்து இது பார்க்கணும் மேம், லூப் ஆஃப் ஹென்லியை காணுமே அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரியுது. ஓகே, பட் இஃப் ஐ ஷோ யூ ஹியர், கிட்னியோட ஒரு லோப் எப்படி இருக்கும், கிட்னிக்குள்ளே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளார தான் இந்த நெஃப்ரான்ஸ் எல்லாருமே வேலை செஞ்சுட்ருக்காங்க கரெக்டாக. அண்ட் இவங்க வேலை செய்கிற இந்த கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னா this is how it looks. Are you all able to see பசங்களா? ஸோ இதுதான் என்னுடைய அவுட்டர் ஜோன் ஆஃப் த ரீனல் கார்டெக்ஸ். அண்ட் உள்ள வர வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் கார்டெக்ஸ் அண்ட் இந்த ரீஜன்ஸ் ஆர் மை மெடியூலா உள்ள. ஓகே, ஸோ மேலே இருக்கிற லேயருக்கும் உள்ள இருக்கிற லேயருக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Yes, everybody. So when you look into this, okay, now are you all able to see the nephrons? Everybody. So ஒவ்வொரு arteriolum divide ஆகி it forms a efferent and an efferent arteriole. As you all can see here, சின்ன knots இருக்கு பாத்தீங்களா, glomerulus. Everybody is able to see? செம்மையா இருக்கா ஸ்ரீநாத்? ஐ நோ இட்ஸ் வெரி டெம்ப்டிங்ல, பட் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிராஸ் அனாட்டமியில தெரியாது. ஓகே, ஆர் வென் யூ ஆக்சுவலி கட் ஓப்பன் அ நார்மல் கிட்னி உங்களுக்கு இந்த ஒரு மைக்ரோ ஸ்ட்ரக்சர் தெரியாது. நீங்கள் இன்னும் அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம அதை டிஷ்யூ ஆக்கி அதை நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வில் பி ஏபிள் டு see the glomerulus and all these internal structures of the nephrons. Okay, so inga vandu glomerulus irukku. Now here I can show you there is a glomerular the capsule, the Malpighian capsule, idhula Bowman's capsule irukku, followed by the PCT. PCT is leading into enge or periya loop of Henle. Are you all able to see? Let me select that for you. Yes,
descending limb of the nephron loop valiyaga, then it moves up into the ascending limb. So idu rendum sendadha is going to be your loop of Henle. Okay, now loop of Henle sutti, are you all able to see in the vascular structure pasangla? In the structure, these are nothing but my, remember what we call the vasa recta, correct? Let me select this. Yes, so these are nothing but all the supply, the blood supply around the loop of Henle. Okay, great. So idhula vandu pathina from the loop of Henle odia ascending limb, okay, from the ascending limb மேலே it is coming to the DCT. now புரியுதா உங்களுக்கு? என்னோட கார்பஸல் இங்கே இருந்தாலும் this is my DCT. so somehow என்னோட DCT இந்த arterioles-ஓட it will form a connection. so connection form பண்ணும்போது who is formed? sensitive cells called juxtaglomerulary cells, correct? so இது எல்லாமே வந்து is formed there. now from the DCT it is going into my collecting duct. Is that clear? so cortex la da mostly என்னோட nephrons எல்லாமே இருக்கு. okay, are you all able to see? so இங்க பாருங்க 1 2 3 4 எல்லாமே are my nephrons oda glomerulus. all my structures, my nephrons are present. okay, mostly cortex la இருக்கும். செலது வந்து அதோட loop of Henle it will dip it down into the nephron. அதுக்கு பேர் என்ன? juxtamedullary nephron. okay, is that clear? so juxtaglomerulary nephrons இங்க இருக்கு. அதே கார்டெக்ஸ்லேயே முடிஞ்சு போயிடுதுன்னா we call it corticular nephrons. okay, so corticular and the juxtamedullary nephrons are present. so இங்கே வந்து now நான் அங்கே வந்து என்ன காமிச்சேன்? கார்டெக்ஸ்க்கு கீழே medullary pyramidன்னு சொல்லி what did I say? நிறைய collecting tubes சேர்ந்த ஸ்ட்ரக்சர் தான் medullary pyramid சொன்னேன்னா. and as you all are seeing here நிறைய collecting ducts வருதா in this pink region? are you all able to see? everybody? so இந்த மாதிரி நான் இங்கே 2 nephrons ஓட ducts மட்டும் தான் காமிச்சிருக்கேன். so as you all can see here குட்டி குட்டி endingsல காமிச்சிருக்கிற இத்தனை glomerulusல இத்தனை nephrons இருக்கு. அப்போ அதெல்லாம் சேர்ந்து it will form a bundle and that will come down into the medullary pyramid. is that clear everyone? everybody? yes, Hari, Veni, Srinath, such a beautiful structure. do you all agree? yeah, so இதுதான் பசங்களா internal structure of the kidneys. is that clear? so nephrons இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி டிசெக்ஷனில் நம்ம வந்து இதை காட்ட முடியாது இல்லையா? பிகாஸ் இதை வந்து நம்ம டிசெக்ஷனில் வந்து இன்னும் அதை ப்ராசஸ் பண்ணி இன்னும் மைக்ரோஸ்கோப்பிக்காக போனால் தான் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தெரியும். எஸ், absolutely fantastic. so பசங்களா நம்ம இந்த கிளாஸில் overall we have done kidneys and then renal corpusலோட மைக்ரோஸ்ட்ரக்சர் நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட இன்டர்னல் கிட்னியோட லோபுக்குள்ளே எப்படி என்னோட நெஃப்ரான்ஸ்லாம் பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். அண்ட் ஓவரால் நம்ம urinary system or the excretory system எப்படி மேல்ஸில் ஃபீமேல்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். எஸ், ஓகே பசங்களா. ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அடுத்த சர்ஜரி யாரோ கேட்டிங்க பிரெயின் ஸ்கல் வேணும் மேம் அப்படின்ட்டு. ஓகே, பாக்கி பசங்களுக்குலாம் என்ன வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களா. அண்ட் இன்னொரு சர்ஜரி டெஃபினட்டாக வைக்கலாம். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் பசங்களா. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ். So see you all in the next class. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது மேம் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் காமிக்கல திருப்பி காமிக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். I will definitely show you all. Okay, see you all பசங்களா. Take care then. Bye bye.